ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம சிந்து வேக வேகமாக ஓடி போய் சிவாட்ட விஷயத்த சொல்ல கோவத்தில் கொந்தளிச்சு போன நம்ம சிவா ஸ்னேகா மேலே கோலகாண்டில் இருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சஞ்சய் ஒரு பக்கம் ஒரு வேலையை பார்க்குறாருங்க. நம்ம பைரவிகிட்ட ஃபோன் பண்ணி ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுமே அந்த மாதிரி போயிட்டு பைரவி உன் புருஷன் என் கையை உடச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் என்னடா அது இப்படி போட்டு விட்டானே அப்படிங்கிற மாதிரி காட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே தான் கோவம் அதிகமாக வருது. கடைசியில் பார்த்தா ஆறுமுகத்து மேலே கோவத்தில் கொந்தளிச்சு போன நம்ம பைரவி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கடிச்சு கோதரலான்னு. கடைசியில் வந்தது ஆறுமுகம் எங்கேயோ போய் விழுந்து வாரிக்கிட்டு வந்துட்டாருங்க. இவங்களே கவனிக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. என்னடா இது இப்படி நடக்குது குடும்பத்தில், எல்லாத்துக்கும் இப்படி சரியா நடந்தா என்னதான் பண்றது, ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கேஷுக்காக இங்கே ஒரு பக்கம் அலையணும், ஆறுமுகத்துக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு அன்னபூர்ணி அம்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது நமக்கு வந்த சோதனை, வீட்டில் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாலே ஓன்னு அலையணும், இதுல 2 பொண்ணை வேற கட்டி கொடுத்துருக்கீங்க, சொல்லவா வேணும். அதாவது சிந்துவோட அப்பாவும் சேர்ந்துட்டு அலையிறாருங்க. என்ன பண்றது, சிவாவுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிற்க, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் பெருமா, நீங்க கவலைப்படாத பெருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் பார்த்து கோயிலுக்கு வந்த நம்ம ஸ்னேகா உங்களை பழி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சிந்து கழுத்துல இருக்கிற தாலியை பிடிச்சி கை வைக்கிறாங்க. என் தாலி அதுக்கு நான் தான் வேலின்ட்டு டயலாக்லாம் பயங்கரமாக அடிச்சு விட்டுருச்சு. அது மட்டுமா, அதாவது தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மான்னு பாட்டெல்லாம் போட்டுவிட்டு ஃபீல் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. எதுக்குடா இந்த பாட்டுன்னு பார்க்குறீங்களா, ஆடி மாதம் இல்லை, அதாவது ஆடி மாதம் முடிஞ்சிச்சே நீங்கள் கேட்கக்கூடாது, ஆடி மாதம் இல்லைன்னா நானும் சொல்கிறேன், ஆடி மாதம் இல்லைன்னா ஆடி மாதம் பாட்டை பாடக்கூடாதானே, நான் பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த பொண்ணோட ரியாக்ஷனு. கடைசியில் பார்த்தா டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு. உடனே ஸ்னேகாவுக்கு சலுப்புன்னு 2 அரை விழுந்தது. ஒன்று நம்ம சிந்து கையில், இன்னொன்று சிவா கையிலங்க. எங்கே பெருமாவையே அடிக்கிறேன்னு சலுப்புன்னு விட்டாரு பாருங்க, வேற லெவல்.